தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க வேறு யாரும் தேவையில்லை, அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒருவரே போதும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் கிருஷ்ணன் கோவில் திடலில் வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன், தலைமை கழக பேச்சாளர் சூர்யா வெற்றிகொண்டான், ஒன்றிய செயலாளர்கள் சின்னப்பாண்டியன், கருப்பசாமி, ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய RS பாரதி, ரீல்ஸ் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் விஜயின் ஆட்சி விரைவில் கவிழும் என்று தெரிவித்தார். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க வேறு யாரும் தேவையில்லை, அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒருவரே போதும் என கூறினார். ஆட்சி நீண்ட நாளைக்கு நினைக்காது. காரணம் என்னன்னா அதை கோப்பு நாம வேண்டியதில்லை. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், விஜய்க்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அது இந்த ஆதவர்ஜுனால் தான் வரப்போகுது. தவிர ஒரு 2-3 நாள், அவர் 10 நாளாக வாயே திறக்கல. சம்திங் ஃபிஷி சம்வேர், எதுவோ நடக்குது. உள்ளாட்சியிலும் நாம் தான், பாராளுமன்ற தேர்தலும் நாம் தான். மிக விரைவில் மாற்றங்கள் வரும். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், தாவேகா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 3 வயசு குழந்தையிலிருந்து 65 வயசு முதியோர் வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை நடக்கிறது. உங்களுடைய தாவாக்காரங்களே நிறைய பேர் ஈடுபடுறாங்க. போதைப் பொருட்கள் மாட்டுது, கஞ்சா கடத்தல் ஈடுபடுறாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருக்குது, அடிதடி நடக்குது. ஆனா நீங்க எதுவுமே கண்டுக்காம வாய் மூடி மௌனமா இருக்கிறீங்க. ஆகவே இந்த ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்பொழுது பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை அதிகரிச்சிருக்குது. ஆனாலும் இந்த முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.